என்ன சிக்கன் கட்டின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஆடி 1. ஸோ ஆடி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் ஃபுல்லாமே நான்வெஜ் தான். நானும் மதுரக்காரன் தான்டா. கட்டிங் ஆன சிக்கன் இப்போ குக்கிங் ஆகிட்டுருக்கு. இதை முடிச்சுட்டு உடனே நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நாட்டுக்கோழி ஓலையோட கொள்ளாரை எடுத்து உள்ளாரம் பார்த்தீங்களா, பசிக்க ஆரம்பிச்சு குடல் எடுத்து குழம்பு வச்சு அதுவும் ஒரு ரவுண்டு ஓடிட்டுருக்கு. தம்பி அம்மாவும் வெளியில் உட்காந்து அடிச்சிட்ருக்காங்க. நான் வந்துட்டு வீட்டில் போய் சாப்பிட போகிறேன். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். வணக்கம் மக்களே, சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தட்டு நம்ம சோறை போட்டு அதில் அப்படியே சிக்கனை நம்ம அள்ளி ஊற்றி லெட்ஸ் கோ ஃபார் ஈட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்லாம் மீடியா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆடி 1 தலையாடி. அதனால் வந்துட்டு எப்போயுமே ஆடினாலே டடேன் ஈட்டிங் சேலஞ்செலாம் இல்லை, நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான். இல்லை ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்ருவோமா? எச்சி விடுது. இது ரெடி பண்ணோடனே நமக்கு வயிறு வசிக்க ஆரம்பிச்சிடுறேன். இன்னைக்கு வந்து சடோனா, அதனால காலையில் 2 மணிலேருந்து கரண்ட் இல்லை. ஆடினாலே நம்ம ஏரியா ஃபுல்லாக சிக்கன் தான். சிக்கன் மட்டும் இல்லை, எல்லாமே. என்னம்மா, ஒரு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சால் வேலை கிடைக்குதுன்னே வந்துடுவீங்க. உள்ள போய் இது அப்படியே போட்டு விட போறேன் இன்னைக்கு. இப்ப நீ பேசுன போற அப்படியே போட்டு இப்போதைக்கு சிக்கன், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி. என்னம்மா? ஆனா நாட்டுக்கோழி 12 மணி தானே ஊத்துவீங்க. கதை அடிச்சுட்டு போ. இந்த விசேஷம்னாலே இது ஒரு பிரச்சனை, சீக்கிரமா ரெடி பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நாட்டுக்கோழி அடிச்சு முடிக்க ரெடியாக இருந்தேன். நான் வரும்போது பிராய்லர் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் உரப்பு ஓவராச்சே இருக்கு. காலையில் மாசி பச்சை கொலை சேல்ஸ் பண்ணிட்டு அப்படியே வரும்போதே வாங்கிட்டு வந்தாச்சு சிக்கனை. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால ஒரு சிக்கன் பீஸு அப்படியே கொஞ்சம் சாப்பாடு வச்சு அப்படியே சாப்பிட்டுங்க. சரி, சாப்பிட்டீங்களா? இப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன். அழுத்தாள் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தேன். தண்ணி வரல. ஆடி 1 தம்பி வர ஊர்லேருந்து வந்துடுங்க. அதனால தான் இன்னைக்கு ஸ்பெஷல். இப்போ 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரையும் வீட்டுக்கு. இன்னைக்கு தான் வந்துடுங்க, ரொம்ப நாள் கழிச்சு. இன்னும் சுடுது. சடோனால கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. காலைல போய் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். 9 மணி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்றைக்கும் போல நம்மளுக்கு டே இன்னைக்கு காலையில் 2:30க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சடோன்னு சொல்லி நேற்றே சொல்லிட்டாங்க. அதனால நைட்லாம் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு
நம்ம மாச்சி பச்சை அறுக்கு போயிருக்கே இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. விசுவமிட்டி மார்க்கெட்டுக்கே நம்ம இன்னைக்கு 7 மணிக்கு தான் போனோம். ஆனால் போனாலும் வியாழக்கிழமைனால வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல. நான் பயங்கரமாக வைக்கும்னு நினச்சேன். ஆனால் நேற்று அளவுக்கு கூட இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. அந்த வியாபாரம் எப்பவுமே வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் வித்தாச்சு. மொத்தம் இன்னைக்கு 140 முடி கொண்டு போயிருந்தோம் விஸ்வமிட்டிக்கே. அதை ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிட்டு நான் அப்படியே வரும்போது சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தாள் உள்ளே போய் மாத்திரா போட, அது கிழிஞ்சிருக்குமே, வேற இருக்கான்னு பாரு. ஒத்தகை வெட்டி கட்டியா அவன் கீழே போய் சிமெண்ட் அந்த பக்கம். அதுமே கிழிஞ்சுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கட்ட அது அந்த ஒத்தகை வெட்டி நல்லா இருக்கு. அந்த சைடில் இருக்கிறா உள்ள போய் மாத்து. ரொம்ப லேட்டாக சாப்பிட்றணும், எலும்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. அதான் பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால நல்ல கறியை பூரா அங்கே எடுத்துறேன்னு நினைக்கிறீங்க. பூராமே எலும்பா போட்டாங்க நம்மளுக்கு. அது ரெடியாக வரைக்கும் நம்ம வயிறு பசி தாங்காது. அதனால நம்ம இப்பயே காலத்தில் இறங்கிச்சு. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நாட்டுக்கோழி ஒரு ரவுண்டு, அதை மதியத்துக்கு இப்போதைக்கு இது போதும். ஒரு மணிக்கு போய்ட்டு நாட்டுக்கோழி அடிச்சு விட்றோம். நார்மலான டயத்தை விட வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்குது, காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன பண்ண போதா தெரியல, பார்ப்போம். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான். காரம் சாப்பிட்டாலே மூக்குள்ள ஆரம்பிச்சிடும். ரெண்டு நிமிஷம்னால இப்பயே தூக்கம் வந்துடுச்சு. சாப்பிட்டோன்னே அப்படியே தூங்கலாம். ஆனால் நீ கரண்ட் எப்படி தூங்க போகிறேன்னு தெரியல. பார்க்கலாம், முடிஞ்ச தோட்டத்தை போய் ரெஸ்ட் எடுத்துரும். கொத்தாப்புள்ள ரூமெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை எடுத்து வைக்கிறது நமக்கு பெரிய வேலை.
இன்டிகேஷன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பாடு போதும்னு அர்த்தம். ஓவர் ஆயிடுச்சு பிறகு, அதான் 2 வாட்டி வருது. இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தணும். ஆக்சுவலாக குழம்பு இப்போ ஓவர் ஆயிடுச்சு. சோறோட குழம்பு ஜாஸ்தியாக போட்டேன் எங்களுக்கு. வேர்த்து இன்னும் சூடு குறையிடாதான் வேறுது. வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கேன், கொஞ்சிட்டே இருக்கிறதுனால. நான் என்ன பண்ணுறது, வருதே பாருங்க வேர்த்துட்டு. இப்போ தான் சட்டை வேறு போட்டேன் வீடியோ காண்டி, இதுக்கு வேறு திட்டுவாங்க வீட்டில். ஓகே, ஃபினிஷ். பாய், டாடா.